உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர் வந்து 2025ல இம்மார்ட்டல் ரூலர் வந்து வெளிப்படுவாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய சேனல்ல வந்து ஆரம்பத்துல வந்து 2022ல வந்து கூட நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். 2025ல தான் இம்மார்ட்டல் ரூலர் வருவாரு அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்து பார்த்தோம்னா, போன வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 2025 இம்மார்ட்டல் ரூலர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 3 வருஷமா அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ 2025ல வருவார்னா 2025ல இறைவனுடைய ஆட்சி பூமியில மலருமா? தமிழ் மண், இந்திய மண், தமிழகத்தில் தொடங்கி இந்தியாவில் அந்த இறைவனுடைய ஆட்சி அமையுமா? அப்படின்றதான் போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு அது வந்து நம்ம அந்த அதற்குரிய காலகட்டம் வரும்போது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025 தொடங்கின பின்னாடி இந்த ஆண்டு 2025 ஆண்டு தொடங்கும்போது உங்களுக்கு வந்து அது எப்படியும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அதற்குரிய அறிகுறிகள் வந்து உங்களுக்கு இப்பவுமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2017ல வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஜல்லிக்கட்டு தை புரட்சி ஜல்லிக்கட்டும்பாங்க. அந்த புரட்சி தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சு உலகம் முழுக்க தமிழர்கள் போராடினாங்க. ஜல்லிக்கட்டு வேண்டும் சொல்லி போராடும்போது ஜல்லிக்கட்டு வந்து நம்ம நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்திக்கலாம், சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா, அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்தின பின்னாடி தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் வந்து வீடியோவில் வந்து நம்ம முக்கிய பயனுள்ள தகவல் தான் நான் லைவாக வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். எடிட்டிங் கிடையாது. நான் அப்படியே பேசி அப்படியே ஏற்றி விட்டுருக்கேன். நல்லா கவனிங்க வீடியோ வந்து. டைம் பாஸ் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லா வீடியோவுமே முக்கியமானது தான். இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் நான் பேச கிடையாது. எல்லாமே வந்து யாருன்னா மேலே வளிமண்டலத்திலேருந்து அந்த இறையாற்றல் தான் உங்ககிட்ட வந்து எம் மூலியமா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2017லேருந்து நீங்கள் கவனிக்கணும் நல்லா. 2016ல் மாண்புமிகு டாக்டர் ஜெயலலிதா அம்மா வந்து மரணம் அடைகிறாங்க. டிசம்பர் 5 மரணம் அடைஞ்சிடறாங்க. அப்புறம் இங்கே ஒரு புரட்சி நடக்குது தமிழ்நாட்டில் 2017ல். அப்புறம் 2017ல் ஜல்லிக்கட்டு தை புரட்சி ஜல்லிக்கட்டு இங்கே வந்து நடத்தியே ஆகணும்னு சொல்லி ஓபிஎஸ் சிஎம்மாக இருக்கும்போது சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஜல்லிக்கட்டை பற்றி நான் எதற்காக இந்த காணொலியில் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2017ல் வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். 2017ல் நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தி முடித்த பின்னாடி தான், ஏன்னா அந்த கருப்பசாமி கோயிலில் வந்து ஒரு அருள்வாக்கு சொன்னாங்களாம். இந்த ஜல்லிக்கட்டை நீங்கள் நடத்தி ஆகணும்னு சொல்லி ஓபிஎஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அவரும் அப்போ வந்து இங்கே நம்ம மதுரை மாவட்டத்தில் தான் அந்த கோயிலில் வந்து அவங்க அருள்வாக்கு கேட்டு தான் டெல்லிக்கு போயிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கி ஜல்லிக்கட்டை நடத்திட்டாங்க. மத்திய அரசு ஒப்புதலோட, உச்சநீதிமன்ற அனுமதியோட ஜல்லிக்கட்டை நடத்தின பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா, 2017 அக்டோபர் மாதம் நீங்கள் கவனித்து பாருங்கள். நல்ல மழை பெய்யுது. நல்லா மழை பெய்யுது. உங்களுக்கு எல்லா டேம்லையுமே நல்லா தண்ணி. இன்றைக்கி வந்து 2017 எடுத்துக்கோங்க. 18, 19, 20, 21, 22, 23, ஏன் 24. இப்போ ஒரு 7 ஆண்டு 8 ஆண்டா தொடர்ந்து நல்லா மழை பெய்யுது பார்த்தீங்களா? 2018லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கணக்கில். ஜல்லிக்கட்டு நடத்தி முடித்த பின்னாடி 17லேருந்தே உங்களுக்கு நல்ல மழை தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 17லேருந்தே நல்ல மழை. சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களிலுமே நல்ல மழைப்பொழிவு இருந்தது. நல்லா டேம்கள் எல்லாம் வந்து தண்ணி இருந்தது. ஸோ இப்போ அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இறைவனுடைய திட்டமாக தான் நான் பார்க்குறேன். அந்த ஜல்லிக்கட்டு புரட்சியுமே நம்மளாக போராடிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இறைவனுடைய திட்டமாக இருக்குது. ஸோ அப்போ அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து 2025 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 25ன்றது அடுத்த 8 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு 2025ல் வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட வீடியோவில் வந்து நான் வந்து எனக்கு தோன்ற கருத்துக்களை தான் சொல்கிறேன். நான் எதுலேயும் ப்ரெடிக்ஷன் எல்லாம் போய் பார்க்கல. நாஸ்டாடாமஸ் ப்ரெடிக்ஷன் 2025 நம்ம 3 கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம தென்னிந்தியானா நம்ம தென் தமிழ்நாடுனா நம்ம மதுரை வரைக்கும் தான். சில பேர் கடலை ஒட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தமிழ்நாடுன்றது நம்ம மதுரை வரைக்கும் தான். நீங்கள் தென் தமிழ்நாடுன்றது சில பேர் சொல்லுவாங்க
காவேரிக்கு அங்கிட்டு ஒரு நாடு, காவேரிக்கு இங்கிட்டு ஒரு நாடுங்கும்போது நம்ம தென் தமிழ்நாடுன்றது நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்குது. பாண்டிய நாட்டிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நிலப்பரப்பு ஃபுல்லாக அந்த பகுதியிலேருந்து 3 கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு அழிவில்லாத ஆட்சியாளர், ஒரு இம்மார்டர் வருவார்னு சொல்லி தான் ப்ரெடிக்ஷனில் இருக்குது. இதை வந்து ஒருத்தர் வந்து இல்லை திருநெல்வேலியிலேருந்து தான் வருவார், கன்னியாகுமரியிலேருந்து தான் வருவார் அப்படின்னு நிறையா பேர், நான் குறிப்பிட்டு சிலரை சொல்லலை, கிட்டத்தட்ட 100 வீடியோஸில் வந்து ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து வருவாங்க, ஒருத்தர் கன்னியாகுமரியிலேருந்து வருவாங்க, இல்லை ஒருத்தர் சோழ மண்டலத்துலேருந்து வருவார், ஒரு பாண்டிய நாட்டிலேருந்து வருவார், இப்படின்னு ஆரம்பத்தில் இல்லை சேர நாட்டிலேருந்து தான் வருவாங்கன்னு சொல்லி போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு தமிழன் அதான், அதை மட்டும் நம்ம கான்செப்ட் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து வரப்போகிறார் தமிழன். அந்த ப்ரிடிக்ஷனை நோக்கி தான் நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம். இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து 2025 ஏதோ ஒரு மாற்றம் ஒன்றும் வரப்போகுது. அந்த மாற்றத்துக்கான ஏன்னா நான் எனக்கு தோன்ற கருத்துக்களை தான் சொல்கிறேன். இது நடக்குமான்றது இறைவனுடைய திட்டம் தான். இது நம்ம கோரக்கர் அருளிய சந்திரரேகை ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதை நம்பி தான் நம்ம சொல்கிறது. கோரக்கர் அருளிய சந்திரரேகை ப்ரிடிக்ஷனில் தான் நான் உங்களுக்கு அதில் ஆண்டெல்லாம் போடலை, ஆனால் சந்திரரேகையில் வந்து பாடலில் இருக்குது. அந்த பாடலுடைய வரிகளை சுட்டி காட்டி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் வீடியோ போட்டது. ஆனால் எனக்கு வந்து நான் தோணுன கருத்துக்களை தான் சொன்னேன். நான் அந்த பாடலில் கூட அந்த பாடலில் என்ன ஆண்டா போட்டிருக்காங்க 2025 உங்களுக்கு போட்டிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா நடக்கக்கூடிய அரசியலில் வந்து எப்படின்னா இன்னைக்கு உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடியை முறியடிக்கணும், அந்த திட்டம் வந்து இனநாட்டிகள் திட்டத்தை முறியடிக்கணும்னா நம்ம 2025 எழுச்சி பெற்று தான் ஆக வேண்டும். நீங்கள் அப்போ உட்காந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டோ வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் நடைமுறைக்கு வராது. ஏட்டு சுரைக்காயின்றது உங்களுக்கு ஏட்டு சுரைக்காயின்றது சமைக்கிறக்கு உதவுமா சொல்லுங்கள்? உதவாது. ஸோ நம்ம வீடியோ போடுறன்றது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அப்போ அடுத்து நாங்கள் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம், ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். 100 பேர் ஒன்று கூடியிருக்கோம். அப்போ 100 பேர் ஒன்று கூட போகிறோம். உத்தரகோசம் வங்கியில் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ டேட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் அடுத்தடுத்து பண்ணுறதுனால ஒரு 100 பேர் ஒன்று கூடி ஒரு இடத்துல ஆலோசனை பண்ணி ஒரு திட்டங்கள் போடுறோம் மக்கள் நலனுக்காக. நீங்கள் வந்து அதுக்காக அப்போ இந்த இலுமினாட்டிகளை எதிர்ப்பதற்கான திட்டங்களை நீங்கள் எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் ஒன்றா இணையணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நான் வீடியோ போட வரும்போது இந்த டாபிக் பற்றி பேசணும்னு நினைக்கல. உள்ளே வந்த பின்னாடி தான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இரையாற்றல் வந்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. அதை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். அதனால் சீரியஸாக வந்து வீடியோவை மக்கள் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழர்கள்லாம் ஒன்றா இணையக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. எத்தனை நாளைக்கு நீங்கள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிஞ்சிருக்க போகிறீங்க சொல்லுங்கள்? ஜாதி ரீதியாக மத ரீதியாக எத்தனை காலகட்டம் இப்படி பிரிஞ்சே இருக்க போகிறீங்க? இப்போ ஒரு கை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? 2 கை தட்டினா தான் ஓசை வருது. இப்போ நான் மட்டும் தட்டினா ஓசை வருமா? 100 பேர் சேர்ந்து தட்டினா ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம். 100 பேர் சேர்ந்து தட்டினா கரகோஷம் கேட்கும், வெளியில் கேட்பாங்க என்ன அங்கே நடக்குது மீட்டிங் கேட்பாங்க. ஸோ அப்போ அதுதான் அந்த ஒரு எழுச்சியை தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ அந்த எழுச்சி அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீங்களும் கொண்டு வாருங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நாங்கள் மட்டுமே வந்து இதை செயல்படுத்த முடியாது. மக்கள் அனைவரும் தமிழர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் உலகம் முழுவதும் 13 கோடிக்கு தமிழர்களுக்கு மேலே இருக்கீங்க. 13 கோடிக்கு மேலே நம்ம இருக்கோம் தமிழர்கள், இலங்கை உட்பட. மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடு, கல்ஃப் கண்ட்ரி எடுத்துக்கங்க, ஏன் லண்டன், அமெரிக்கா கூட எடுத்துங்க, ரஷ்யா எடுத்துக்கங்க. பல நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இணைச்சோம்னா கூட 13 கோடி மேலே நம்ம உலகத்தில் இருக்கோம். நான் தமிழர்களை மட்டும் குறிப்பிட்டு பேச நினைக்கிறேன். உலகத்தில் இருக்க மக்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு இணைய வேண்டியது நம்ம தான். தமிழர்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த இணையணும். அப்போ எல்லாரும் இணைஞ்சு நீங்கள் அந்த இலுமினாட்டிகளுக்கு அந்த நான் இலுமினாட்டிகள்னு சொல்கிறது யாரை சொல்கிறேன்னா, அதர்மம் செய்கிறவன் யாரும் அவனை எதிர்த்து நில்லுங்கன்றேன். உலக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த அறவழியில் அறத்தின் ஆட்சி அமைய, இறைவனின் ஆட்சி அமைய நீங்களும் ஒரு திட்டத்தை வகுத்துக்குங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் திட்டத்தை வகுத்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கு இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு கொடுங்க, இளைஞர்கள் ஆதரவு கொடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் எப்படியா இருந்தாலும் அதுக்குரிய பாதையை காட்டிடுவார். பாதையை காமிச்சிட்டாரு. நீ நடக்க போகிறது பொதுமக்கள் ஆகிய நம்ம தான் நடக்கணும். அப்போ அநியாயத்தை எதிர்த்து எல்லாரும் குரல் கொடுங்க, அதர்மத்தை எதிர்த்து பேச ஆரம்பிங்க. தர்மத்தின் ஆட்சி வரப்போகுது, இறைவனோட ஆட்சி 2025 அதனுடைய தொடக்கம். ஆட்சி அமைய போகிறது 2026 ஜனவரியில் கூட இருக்கலாம். சரிங்களா? தேர்தல் வரப்போது நமக்கு 2026ன்றது உங்களுக்கு ஏப்ரல் மேலே தேர்தல் வரும். நான் அதை குறித்து பேசுகிறேன். நான் சொல்கிறது இறைவனோட திட்டத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா சில பேர் என்னப்பா 2026 தான் எலெக்ஷன் வருது, ஒரு ஆட்சி மாற்றம் 2025ன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க. அது இறைவனோட திட்டம் அப்படி இருக்குது. நான் சொன்னதை நான் சொல்கிறேன். 2022 நான் எதாச்சியாக பேசினேன். 18 சித்தரின் ஆசீர்வாதம் பட்ட ஒருவர் இம்மாற்றுள்ளர் வருவார்னு சொன்னேன் அன்னைக்கு நான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷத்துல தான் மகாவிஷ்ணு கூட பேசியிருக்காரு. அதே கான்செப்ட் எடுத்து பேசியிருக்காரு, பரம்பொருள் ஃபவுண்டேஷன். இப்போ அதனால் நம்ம வந்து இப்போ நிறையா பேர் வந்து சித்தர்களுடைய வருகை வந்து 2025 இருக்குன்றாங்க.
அகத்தியர் சித்தர் வருகை இருக்குன்னு சொல்லி நேற்று கூட ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. நேற்று நான் காலையில் பேசினேன், அவங்க ஈவினிங் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசின வீடியோ நான் பார்க்கல. அதனால் வந்து சித்தர்கள் வந்து கண்டிப்பான முறையில் அந்த இறைவனுடைய ஆட்சியை அமைக்கிறதுக்கு சித்தர்கள்னு சொல்கிறது, நான் எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய இவங்களை என்ன சேர்த்து சொல்கிறேன், ஜீசஸ், காடு, அதனால் எல்லாம் இறைவனுடைய ஆட்சி தான். இதில் வந்து இறைவனுடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாரும் ஜாதி மதம் பார்க்காம உலகத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றா இணைங்கன்ற. இளநாட்டிகள் உங்களை மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பிரித்து வச்சுருக்காங்க. பொருளாதார ரீதியாக கூட பிரித்து வச்சுருக்கான். இவன் பணக்காரன், இவன் ஏழை. இப்போ நான் ஏழை, நான் ஒரு சாதாரண மனுஷன். பணக்காரங்க வந்து எப்படி போவாங்க? ஃப்ளைட்டில் போவாங்க, காரில் போவாங்க, விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் அணிஞ்சுக்குவாங்க. அவங்க நம்ம வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு பணம் இருக்குது, அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த உலகத்தில் 819 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 13 கோடி பேரை முதல்ல இணைப்போன்றேன். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இணைஞ்சு வருவாங்க. இப்போ இணைக்கிறதுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மின்னல் வேகத்தில் கனெக்ட் ஆயிடுவாங்க. ஆனால் முதல்ல நம்ம இணைய போகிறது ஒரு எழுச்சி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுச்சின்றது நான் என்னடா ஒரு இதாக நினைக்க வேண்டாம் யாரும். எழுச்சின்னா மக்கள் எழுச்சி. மக்கள் எழுச்சின்றது ஒரு தர்மத்தின் ஆட்சியை நோக்கி, ஒரு நேர்மையான அரசியல் நோக்கியான எழுச்சியாக இருக்கணும். இறைவனுடைய அந்த இப்போ நீங்கள் நம்ம போகிறோம் ஒரு கோயில் 5 மணிக்கு திறக்கணும். ஆனால் அவங்க 6 மணிக்கு தான் திறக்கிறாங்க. அப்போ நீங்கள் எழுச்சி அந்த இடத்துல உங்களுக்கு வருதா இல்லையா? நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அங்கே மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வந்து என்ன பண்ணிடுறீங்க? கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கதவை வந்து கதவு கிட்ட நிற்கிறவரை நீங்கள் வழி விடுங்கன்ட்டு புஷ் பண்ணி உள்ளே போயிடுறீங்க. இதுதான் எழுச்சின்றது. அதை தான் ஜல்லிக்கட்டில் நீங்கள் அந்த எழுச்சியை காமிச்சிங்க மக்கள். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஜாதி, மதம், மொழி, இங்கே எல்லா மொழி மக்களும் வாழ்கிறாங்க. அப்போ எல்லாரும் முன்னா இணையணும். ஜாதி மதம் பார்க்கவே கூடாது. பார்க்காம நீங்கள் இணைஞ்சாதான் இந்த எழுச்சி, இந்த இம்மாற்றுள்ளர் வருவார். அவர் கண்டிப்பாக இது பண்ணுவார்னு வச்சுக்குவோம். இறைவனுடைய ஆட்சி திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சொல்கிறது எழுச்சின்றது அரசியலில் வந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குரல் கொடுக்காம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறோம். இது ஒரு குற்றம் தானே? பஞ்சாப்லேருந்து டெல்லி நோக்கி பேரணி போகிறாங்க. விவசாயிகள் அமைப்பு 101 சங்கம் சார்ந்த அமைப்புகள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து அவங்கள அடக்குமுறையில் அவங்கள தண்ணீர் பீச்சு அடிக்கும்போது 18 பேர் காயமாகி அவங்க ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம எல்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கோம் டிவியில். அப்போ உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் நிறைவேற்றப்படுது. அப்போ திரும்பவும் அதே எம்எல்ஏ எம்பிக்கள் ஓட்டு போட வரும்போது அந்த சட்டத்தை நிறைவேற்றின எம்பிக்கள் உங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கும்போது, நீங்கள் நம்ம ஜாதி எம்பி ஓட்டு கேட்குறாரு, ஓட்டை போட்டுருவோம், நம்ம மதத்துக்கார் ஓட்டு கேட்குறாரு, ஓட்டை போட்டுருவோம். அப்போ சட்டமன்றத்துலேயும் ஒரு தீர்மானம் அந்த கையெழுத்தை வாங்குறாங்க விவசாயிகள் சட்டத்தில். அப்போ அவங்களும் சைன் பண்ணிடுறாங்க. அப்போ அதே எம்எல்ஏ திருப்பி வந்து ஓட்டு கேட்கும்போது நீங்கள் அவங்க, ஏன்னா இந்த எம்பிக்கள் தான் திமுக எம்பிக்கள் தான் அங்கே இருக்காங்க, அவங்க சைன் பண்ணி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களும் மீண்டும் சட்டசபை எலெக்ஷன் வரும்போது அவங்க ஓட்டு கேட்கும்போது திரும்ப அவங்களுக்கு ஓட்டு போட போகிறீங்களா? அப்போ மீண்டும் ஒரு மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அதே எம்எல்ஏக்களும் அதே எம்பிக்களையும் மீண்டும் நீங்கள் ஓட்டு போட்டு மீண்டும் அந்த தவறுகளை செய்வதற்கு நீங்கள் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் தொடர்ந்து அனுப்ப போகிறீங்களா? இல்லை இறைவனுடைய ஆட்சி பூமியில் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டே தான். மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கு வாக்களித்து கொண்டு சர்வாதிகார போக்குக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க போகிறீங்களா? மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வரி வந்து போட்டிருக்காங்க. அன்னைக்கு 18% வரி போட்டிருக்காங்களா அந்த உணவுப் பொருட்களுக்கெல்லாம். நீங்கள் தேட்டரில் போய் முந்திலாம் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு ஏதோ கம்மியான ரேட்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தா அதுக்கு 18% வரியா? பேக்கேஜ் ஃபுட்டுக்கெல்லாம் 18% வரி புதுசாக இப்போ போட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து தாறுமாறாக போட்டுறாங்க எல்லா விஷயங்களையும். அப்புறம் இந்த வீடியோ இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுவேன். ஸோ அதனால் இறையாட்சியை நோக்கி பயணிக்க எல்லாரும் தயாராகுங்கள். ஏன்னா நடக்கக்கூடிய முதலமைச்சரையோ பிரதமரையோ மக்கள் நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்கள் வாக்களிக்கும் போது சற்று யோசிக்கணும். நீங்கள் உங்கள் மதத்துக்காரர் நிற்கிறாரு, உங்கள் ஜாதிக்காரர் நிற்கிறாருன்னு பார்த்து, உங்கள் மொழியை சார்ந்தவர் நிற்கிறாருன்னு சொல்லி வாக்களிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து இப்படியே வாக்களிக்கும் போது அது வந்து ஒரு தவறான அரசியல் பாதையில் போயிடுது. நேர்மையான அரசியல் பாதைன்றது இறைவனுடைய ஆட்சி, இம்மாற்றுள்ளர் அதில் கண்டிப்பாக வருவார். அந்த இறையாட்சி பூமியில் மலரதான் போகுது. அது யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் தடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தோம்னா
அது மலர தான் போது அதை பார்ப்பீங்க எல்லாரும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் பேச வந்தேன். இப்போ புற்றுநோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்யாவில். இதை வந்து 10 மந்த்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு ஒரு மீட்டிங்கில், ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு. நம்ம ரஷ்ய அதிபர் புடின் வந்து பேசியிருக்காரு. நாங்கள் இறுதி கட்டத்தில் இருக்கோம், புற்றுநோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்க பணியில் இறுதி கட்டத்தில் இருக்கோம், ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னார். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சி அவங்க அடுத்த ஆண்டு அந்த இலவசமாக உலகம் முழுக்க அந்த தடுப்பூசியை கொடுக்க தயாராக இருக்கும்னு சொல்கிறாங்க ரஷ்யாவில் வந்து. ஆனால் நம்ம ரஷ்யா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இப்போ கேட்கும்போது சென்னையில் இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வர்றதுக்கு 2 வருஷம்ன்றாங்க. ஏன் இந்த மாதிரி காலதாமதம் பண்ணுறாங்க? சீக்கிரம் அந்த ரஷ்யாட்டிருந்து அதை இலவச தடுப்பூசியை வாங்கி நோயால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வேக்சின் போடுங்க. அந்த தடுப்பூசியை போட்டோம்னா அது வந்து புற்றுநோய் வந்து மீன் அந்த உடம்புல இருந்துச்சுன்னா அது பரவாமல் அப்படியே தடுக்கும். தடுப்பூசியாகவும் பயன்படும். அந்த புற்றுநோய் வளராமல் தடுக்கும், உயிரையும் பாதுகாக்கும்ன்றாங்க. அந்த செல்கள் தான் அழிக்குது. நல்ல செல்கள் அழிக்கக்கூடியதான் புற்றுநோய்ன்றது. உடல் உறுப்புகள் அழிக்கும், நல்ல செல்களை அழிக்கும். அப்படி பரவிக்கிட்டு இருக்கும் உடம்புல வெயிட் குறையும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது புற்றுநோயில் வந்து. நுரையீரல் புற்றுநோய் இந்த மாதிரி சொல்லலாம், நிறைய இருக்குது. அதனால் அது அடுத்த உறுப்புகளுக்கு பரவும், உடம்போட வெயிட்டை குறைக்கும், செல்களெல்லாம் அழிக்கும், உடம்புல இருக்க நல்ல செல்களை. அப்போ மனிதன் மரணம் அடைகிறாங்க. அந்த மரணத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த அந்த தடுப்பூசியை மக்களுக்கு இலவசமாக தராரு. அவருக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். நம்ம வந்து ரஷ்யா வந்து உலக மக்களுக்கு நல்லது செய்ய ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காரு. நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு, புற்றுநோய்க்கு மருந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ரஷ்யாவுக்கு நன்றியை செலுத்தி கொண்டு அந்த மருந்தை நமது பாரத பிரதமர் இலவசமாக கொடுக்குறத வாங்கி இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு, நோயாளிகளுக்கெல்லாம் கொடுத்து அவங்கள குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இனி அதை வச்சு யாரும் வியாபாரம் அப்போ பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ அதனால தான் சொல்கிறது. இப்போ இதை வந்து இந்தியா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஏன்னா நட்பு நாடுன்றனால. சில நாடுகளை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க போல, அதையும் கேள்விப்பட்டேன். அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் வந்து அதை இன்னும் ஆதரிக்கலை போல தெரியுது. அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இலுமினாட்டிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். இப்போ தமிழகத்தில் இறையாட்சி அமைய போகுதுன்னா ஒன்று ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நல்லவங்க தான் அதிகம், அந்த இலுமினாட்டிகள் கம்மி தான். இலுமினாட்டிகள் வந்து 819 கோடியில் ஒரு 13% இருப்பான்னு வச்சுக்கோங்க. 13% நான் சொல்கிறதே அதிகம்னு நினைக்கிறேன். 100%ல் 13%ஆல் என்ன பண்ண முடியும்? மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்களே கணக்கு போட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம 87% இருக்கோமா? அப்போ நம்ம 87% மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாலே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்ச்சி, மத அரசியல் உலகம் முழுக்கவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மத அரசியல் வந்து மதங்களை உருவாக்கி மக்களை வந்து மக்கள்கிட்ட இருந்து பணம் முடுங்கிறது, நோய்களை உருவாக்கி மக்கள்கிட்ட இருந்து பணம் முடுங்கிறது. புற்றுநோயவே வந்து நம்ம என்ன சொல்கிறது, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு தண்ணி இருக்குன்னு, இப்போ இந்த ஆரோ வாட்டரை குடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ வாட்டரை குடிக்கும்போது இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஒன்றும் கிடையாது, ஒரு தாகத்தை குடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த காலத்துலலாம் மழை பெய்யும் போது மழையில் இருக்கக்கூடிய அந்த மூலிகையிலேருந்து அந்த அப்படியே நமக்கு வரக்கூடிய ஆற்று தண்ணியில் வந்து அந்த மூலிகை கலந்து வரும். அதை வாங்கி நம்ம குடிக்கும்போது அப்போ நமக்கு நோயே வராது. அப்படி இருந்த காலம் மாறி இப்போ அந்த தண்ணியெலாம் கிடைக்காம ஆக்கி வேணும்னே இப்போ ஆரோ வாட்டரை எல்லா வீடுகளையும் மாட்ட வச்சு மக்களுடைய அந்த கலாச்சாரத்தை மாற்றி தான் நோயை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரத்துக்கெல்லாம் தடை போட்டு செயற்கை உரத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகும். ஸோ இப்போ இப்படி தான் நோய்கள் வந்தது. புற்றுநோய் வர காரணம் புகையிலை பயன்படுத்துறது. புகையிலை கொண்டு வந்தது யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் புகையிலை கொண்டு வந்தாங்க. அமெரிக்கா தான். அமெரிக்காவில் தான் புகையிலையும் வந்து பயிரிடப்பட்டது இந்தியாவில். நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. வெள்ளைக்காரன் ஆட்சி இங்கே நடந்துச்சு. 190 ஆண்டுகள் ஆண்டிருக்கான் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை. அப்போ தான் புகையிலையே வந்து அவன் தான் இங்கே வந்து விதைக்கிறான். இது எதுக்காக கேட்டால் சில மருத்துவ குணங்களுக்காகன்னா. அப்போ அதை வந்து அதுக்கப்புறம் சிகரெட்டு இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க அதை வச்சு. ஸோ அதனால தான் புற்றுநோய் உருவாகுது. உணவு பழக்கத்தினாலும் இப்போ உருவாகுதுன்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு மருந்து வந்திருக்கு. இப்போ இந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் உலக மக்களுக்கு எப்போவுமே நல்லது செய்ய போகிறது கிடையாது. ஆனால் அதில் இருக்க சில நல்லவர்கள் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி 13% பேர் தான் கெட்டவங்க இருக்காங்க. அப்போ அந்த இறைவனுடைய ஆட்சி அமையறதுக்கு மீதி 87% மக்கள் ரெடியாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேலேருந்தே ரெடியாகிறாங்க. இறைவனோட திட்டம் அதாக தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ இன்னொன்று நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய ஒரு இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ரஷ்யா வந்து ஒரு நல்ல நாடு. அந்த நாட்டுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்னொன்று ரஷ்யாவில் போய் நேற்று கூட நியூஸில் பார்க்குறேன், உக்ரைன் ட்ரோனை வச்சு தாக்கியிருக்காங்க. பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய பில்டிங்கில், ட்ரோன் மொழி தாக்குதல். ஸோ அப்போ ரஷ்யா வந்து கோபப்படுத்தி அவங்க நியூக்ளியர் வெப்பனை எடுத்து அவங்க
உக்ரைன் மேலே போட்டாங்கன்னா அது வேர்ல்டு வாராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது நடந்துடக்கூடாது. அது நடக்கணும்னு சொல்லி வேணும்னே ரஷ்யாவை சீண்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த இளம் நாட்டிகள். இந்த இளம் நாட்டிகள் செய்யக்கூடிய இந்த செயலை உலக மக்கள் வந்து ஐநா சபையின் கவனத்துக்கு கொண்டு போங்க. பிற நாட்டு தலைவர்கள், ஜப்பான் நாட்டு அதிபரோ நீங்கள் தான் கொண்டு போங்க இந்த கவனத்துக்கு. இப்போ யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய சில நல்ல நாடுகள் இருக்கீங்க, நீங்களும் இந்த வந்து ஐநா சபையோட கவனத்துக்கு கொண்டு போங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் செய்யக்கூடிய செயல் உலக மக்களை அழிக்கும் செயலாக இருக்கிறது. உலக மக்களை வந்து காப்பாற்றினா பிற நல்ல நாட்டு தலைவர்கள், இந்தியா போன்ற நல்ல நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள் இணைஞ்சு போய் நீங்கள் போய் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இணைஞ்சு போய் பேசுங்க. ஐநா சபையில் பேசி இது கொண்டு வாருங்கள். உலகத்தை அமைதி பாதைக்கு கொண்டு வர முயற்சி எடுங்கன்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா நியூக்ளியர் வெப்பன் வந்து ஒரு டைம் ரஷ்யா எடுத்து பயன்படுத்திட்டாங்களோ அது வேர்ல்டு வாரா மாறிடும். அப்போ உணவு பஞ்சம் வரும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உணவு பஞ்சம் வந்ததுன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து என்ன நடக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அந்த இறையாட்சி வரப்போகுது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் நடந்துரும். எப்படியா இருந்தாலும் அவங்க இளம் நாட்டிகள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனால் சத்தியுகத்தோட தொடக்கத்தில் இருக்கோம், நம்ம கலியுகத்தோட முடிவில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சத்தியுகத்தோட தொடக்கத்தில் நம்ம வரும்போது இறைவனுடைய ஆட்சிக்குள்ளே வந்துடும்போது இதெல்லாம் இறைவன் கண்டிப்பாக தடுப்பார். இறைவன் தடுப்பார். ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல தலைவன் இந்தியாவில் வந்து அவர் ரஷ்யாவோட இணைஞ்சு அந்த ஆசியா ஃபுல்லாக வந்து அவங்களுடைய ஆட்சி இருக்கும். பிற நாடுகளுக்கும் அவங்க வந்து அழுத்தம் கொடுத்து பிற நாடுகளையும் அமைதியை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இம்மாற்றுள்ள ஆட்சி இருக்க முடியும். அதனால் வந்துட்டு இவங்க வந்து வைரஸை பரப்பி மக்களை கொள்றதும் போர்களின் மூலிமா மக்களை குறைக்கிறதும் இது இவங்களோட திட்டமாக இருக்குது. 119 கோடி பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ மக்கள் தொகை குறைக்கணுன்றதுனால தான் கொரோனா வைரஸை பரப்பி கொஞ்சம் பேரை இவங்க வேணும்னே இது பண்ணிக்கிட்டாங்க. வைரஸை பரப்பி மக்களை கொன்றார்கள். முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரில் எத்தனையோ மக்கள் இறந்தாங்க. 2ஆம் உலகப் போரில் வந்து ஜப்பானில் போடப்பட்ட குண்டு அதனுடைய தாக்கம் இன்னும் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், நம்ம வந்து வைரஸ்லாம் பரப்பி மக்களை கொள்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்து இறை திட்டத்தின் மூலியமாக தான் நம்ம வந்து எதிர்த்து இறை ஆட்சியை பூமியில் அமல்படுத்தினா தான் இந்த இதெல்லாம் முடிவு கொண்டு வந்து ஒரு நல்ல ஆட்சியை பூமியில் கொண்டு வரணும்னா அது இறைவனால் மட்டும்தான் முடியும். அந்த இறைவன் வந்து மக்கள் சக்தியால் தான் வர முடியும். மக்கள் சக்தியால் அந்த இறைவனுடைய ஆட்சி பூமியில் வரும். அது 2025 நான் எதிர்பார்க்குறேன். ஆட்சி 2026 கூட இருக்கலாம். நான் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் 2025 ஆண்டில் அது ஆரம்பிச்சிடும். 2025 ஒரு 6ஆவது மாதம் 7ஆம் மாதத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிசம்பருக்குள்ளே ஒரு எழுச்சி வரலாம். எழுச்சி வந்து அவங்க வந்து அந்த இதை பண்ணுவாங்க, உலக மக்களுக்கான நன்மைகளை பண்ணுவாங்க. இப்போ கூட ரஷ்யா வந்து உலக மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. ஸோ இப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் பண்ணுறதுக்கு நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வாக மக்கள் இருந்து இதெல்லாம் சரி செய்யணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இந்தியாவோட தலைமை பதவியை மாற்றணுன்றேன் நான். அதை தான் சுருக்கமாக அந்த வீடியோவில் நம்ம சொல்ல போனோம்னா, இந்தியாவுடைய அந்த தலைமை பதவிக்கு ஒரு தமிழன் வந்து உட்கார்ந்தாங்கன்னா தான் இந்த மாதிரி உலக அளவில் அவங்க கொண்டு போய் முதல்ல இந்தியாவை சரி செஞ்சுட்டு உலக அளவில் ஆசியா ஃபுல்லாக சரி செஞ்சுட்டு உலக அளவில் அமைதி ஏற்படுத்த முயற்சி செய்ய முடியும். உலகம் முழுக்க ஒரு நல்ல ஆட்சி, ஒரு வெளிப்படையான ஆட்சி, மக்களுக்கு என்ன தேவைன்றது செய்யக்கூடிய ஆட்சி வரும். இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி முறைகள் வரிகளை மக்கள் மீது அதிகமாக சுமத்தி மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி, மத அரசியல் செய்யக்கூடிய ஆட்சி இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் நடக்கிறது மத அரசியல் செய்யக்கூடிய ஆட்சி, சரிங்களா? ஆர்எஸ்எஸ் ஆட்சி. நேரடியாகவே நான் குற்றம் சாட்டுறேன். திண்ணீரை பூசிட்டு ஆர்எஸ்எஸ் குற்றம் சாட்டுறேன்னா அப்புறம் குற்றம் சாட்டி தான் நான் வந்து திருவண்ணாமலை போயிட்டு இருந்தால் நானே குற்றம் சாட்டுறேன். ஸோ எங்கே போனாலும் வந்து இந்தியாவில் வந்து நடக்கக்கூடிய ஆட்சி மத அரசியல் அப்படின்றாங்க. மற்ற நாடுகள்லாம் எப்படி நடக்குதுன்னா அதை நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துக்குங்க. இங்கே நடக்கிற ஆட்சி தான் நம்ம சொல்ல முடியும். இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி முறை வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி. நான் படிப்பறிவே இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் ஜிஎஸ்டிக்கு வந்து வரி விதிக்க போட்டோம்னா எப்படி இருக்கும்? நிர்மலா சீதாராமனை கொண்டு போய் நிதியமைச்சராக போட்டுச்சிருக்காங்க. ஃபினான்சியல் மினிஸ்டர் ப. சிதம்பரம் போய் எப்படி இருந்துச்சு? ஆனால் கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம், காங்கிரஸையும் நான் குறை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஃபினான்ஷியல் படித்தவங்களை கொண்டு போய் நீங்கள் ஒரு சிஏ படித்தவங்களை கொண்டு போய் மினிஸ்டராக போட்டால் எப்படி இருக்கும்? நிதியமைச்சராக. ஆனால் இவங்களை கொண்டு போய் போட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து ஸோ இப்போ இந்த இளநாட்டிகள் சொல்லக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றி மக்கள்கிட்ட அதிகமான வரி வசூல் வாங்கி அவங்களுக்கு கப்பம் கட்டுறாங்களோன்னு தோணுது.
ஒரு காலத்தில் வெள்ளைக்காரன் 190 ஆண்டுகள் ஆண்டான். இங்கேருந்து செல்வ வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போனான். அதனால தான் இன்னைக்கு பிரிட்டன், அமெரிக்கா வல்லரசா இருக்கு. அந்த தேசங்கள் பணக்கார தேசங்களா இருக்க காரணம் நம்மளுடைய 190 ஆண்டுகள் இங்க இருக்கக்கூடிய தங்கங்கள், இங்க வரி கட்ட கட்ட சொன்னாங்கல்ல வெள்ளைக்காரங்க. அப்ப அங்க அதன் மூலியமா அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைச்சிருக்கு. இங்க வாணிபம் செய்ய முடியுமா? இங்க அடிச்ச கொள்ளையில அவங்க அங்க செல்வாக்கு பெற்றார்கள். அதே போல தான் திரும்ப இங்கேயும் அவங்க ஆட்சி தான் இன்னும் இருக்குன்றேன் நானு. இப்ப இந்தியான்றது அவங்க கட்டமைப்புல தான் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்க போறதான் அந்த இமாட்டா ரூலன்ற ஒரு மாவீரன். அது யாருன்னுலாம் என்கிட்ட கேட்காதீங்க. இறையாட்சி மலரும். ஆனா அது அதிரடியா மலருமா, போரின் மூலியமா மலருமா, அவர் கண்டிப்பா அடிச்சு தான் அவங்ககிட்ட இருந்து ஆட்சியை பிடுங்க போறாரு. ஆனா எப்படி அடிப்பாரு அப்படின்றது நம்ம இறைவனுடைய அந்த திட்டமா இருக்கு. அது இறைவன்றவர் அநியாயங்களை அதர்மம் அதிகரிக்கும் போது நான் பூமியில அவதரிப்பேன். அதர்மம் அதிகரிக்கும் போது நான் பூமியில் அவதரிப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இறைவன். ஸோ அப்போ இறைவன் அவதரிக்கும் போது இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. பார்த்துட்டு இதுக்கு எனக்கு வந்து கமெண்ட்ல கேளுங்க. ஆனா நீங்க அதுக்காக யாருப்பா அவதரிக்க போறா, எந்த கடவுள், யாரு, என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்காதீங்க. எந்த ஆண்டு, எந்த டேட்டுன்னுலாம் கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு நல்ல நம்பிக்கையில சொல்றோம். இது நடக்கும். ஆனா கண்டிப்பா நடக்கும். நடத்துவோம் அப்படின்னு நான் சொல்றேன். எத்தனை நாளைக்கு நம்ம இந்த ஒரு ஒன்றும் தெரியாதவங்க, ஒரு கோமாளியை போல ஒருத்தவங்க வந்து நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பாங்க. எங்கேயிருந்தோ வந்தவங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களை தான் நேரடியாக பேசுகிறேன். அவங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது நம்ம எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்த்துக்க முடியும்? நீங்கள் படிப்பறிவு பெற்றவர்கள், பிஹெச்டி படித்தவங்களாம் இருக்கீங்க. அப்படின்னு எத்தனை நாளைக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அதனால வந்து இந்த அரசியல் சூழ்நிலையை எதிர்த்து நிற்கணும் நம்ம. ரஷ்யா போல நல்லதா செய்கிறாங்க, அவங்க கிடையாது. கொஞ்சம் நல்லது செய்ய முன்வாருங்கள். இல்லைன்னா இறையாட்சி பூமியில் வரப்போகுது. அதற்கு வழிவிட்டு ஒதுங்கிக்கங்க. இறையாட்சி எப்படி மலரும்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு அதிரடியாக தான் வரும். அது வந்து உங்களுக்கு சித்தர்களுடைய அந்த எழுச்சியால், இறைவனுடைய அந்த ஆற்றலால் வரும். அது பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரியும். அந்த 2025 பிறந்து ஒரு 6 மாதம் ஆன பின்னாடி தான் அதற்குரிய அந்த முழு விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு அது எப்படி சொல்கிறதுன்னா, மக்கள் வந்து ஆனால் ரொம்ப இதாக இருக்கீங்க. அரசியல்வாதிகள் சொல்லக்கூடியதை நம்பிட்டு, மீடியாவில் சொல்லக்கூடியதை நம்பிட்டு, மீண்டும் ஒரு நடிகர் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நான் திருப்பி அத்தை குற்றங்கட்டேன். ஒரு நல்ல தலைவனை தேடுங்கன்னா நீங்கள் நடிகரை போய் திருப்பி தேடுறீங்க. நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா பைக்கில் எல்லாம் போதையை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு 6 பேர். ஈவினிங் 6 மணிக்கு நான் பார்த்துட்டு தான் வரேன். சிகரெட்டு குடிக்கிறாங்க, மது பழக்கம் இருக்குது இளைஞர்களுக்கு. ஸோ கஞ்சா, போதைப் பொருட்கள் இதெல்லாம் எப்படி அவங்க கைக்கு போகுது? அப்போ ஆட்சியாளர்கள் சரியில்லை. ஒரு நல்ல ஆட்சியாளர் இருந்தாங்கன்னா, பாண்டியர்கள், சோழர்கள் ஆட்சியில் இதெல்லாம் இருந்துச்சா? கிடையாது. ஸோ இப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்றது காவல்துறை வந்து எவ்வளோ தான் கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. போதை கலாச்சாரம் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா இறைவனோட ஆட்சி தான் வரணும். நம்மளும் மாறணும், இந்த நாட்டையும் மாற்றணும். அதனால் வந்து மக்கள் வந்து நம்ம என்ன ஏதுன்னு இந்த பூமிக்கு நல்லது செய்ய வந்திருக்கோன்றதை உணர்ந்து நீங்களும் உங்கள் பங்களிப்பு, உங்கள் சேவையை ஆற்ற முன்வாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணி எங்களுடைய குரூப்பில் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட நல்ல திட்டம் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நான் தான் இம்மாற்றலர்னு 1000 பேர் சொன்னீங்கன்னா யாரும் இம்மாற்றலர் வர முடியாது. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சாதான் தான் இம்மாற்றலர் ஒன்றும் இல்லை, இறைவன் தான். இப்படி உணருங்க. இறைவன் தான் இம்மாற்றலர். இறை சக்தி தான் இம்மாற்றலர். இறை சக்தியால் தான் எதையும் சரி செய்ய முடியும். நம்மெல்லாம் ஆன்மா, பரமாத்மான்றது அவர்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த இறை சக்தியால் தான் சரி செய்ய முடியும். அந்த பரம்பொருள் பரமாத்மாவுடைய இறை சக்தியை பயன்படுத்தி தான் பூமியில் வந்து ஒரு நல்லதை செய்ய முடியும். அப்போ நம்மெல்லாம் அங்கேருந்து வந்திருக்கோம்னா நம்ம ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்றா இணையணும். அந்த நல்ல ஆன்மாக்கள்லாம் ஒன்றா இணையணும். தீய ஆன்மாக்கள் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த இலுமினாட்டிகள் தீய ஆன்மாக்கள்னு வச்சுக்கோங்க. இலுமினாட்டிகள் தீய ஆன்மாக்கள் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. போதைப் பொருட்களை விற்பாங்க. மது கொடி கட்டி பறக்கும். அதுக்கு லைசன்ஸ் கொடுப்பான். எல்லா கெட்ட காரியங்களுக்கும் அவன் கொடுப்பாங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆன்லைனில் இன்றைக்கி லாட்ரி சீட்டு கொடுக்குறதுலேருந்து, ஆன்லைனில் வந்து இன்றைக்கி ரம்மி சர்க்கிள், ஆன்லைனில் வந்து இன்றைக்கி ஃபோர்ஜரி நிறைய நடக்குது. எல்லா கெட்ட காரியங்களுக்கும் அவன் அனுமதி கொடுப்பான். நல்ல ஆன்மாக்கள்லாம் நீங்கள் ஒருங்கிணைஞ்சு எதிர்த்து நிற்கும் போது அவன் அடித்து பின் துரத்தும் போது, நல்லாட்சி அமையும் போது தான் அவன் அடித்து அரண்டு ஓடுவான். அதை கொடுக்க முடியுமா ஒரு சாதாரண இவரால்? ஸோ இம்மாற்றோடு வர வேண்டும். அவர் தான் இறையாட்சியை கொடுக்க முடியும்.
அப்போ நல்ல ஆன்மாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இம்மார்டல் ரூலர் அந்த இறையாட்சியை கொண்டு வர நல்ல ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்றா இணைன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரோம். எல்லாரும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள வாங்க, உங்களுடைய கருத்துக்களையும் வரவேற்கிறேன். டிஸ்கஸ் பண்ணுவோம், இறையாட்சியை அமைப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.